ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அதே போல் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொண்டக்கடலை போட்டு செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த காயெலாம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கனாக்கா கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அதுதான் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ அதை நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் நல்லா ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாச்சி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம் அதெல்லாம் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வச்சுக்கிறது. ஸோ அது மாதிரி போட்டதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க எல்லா காயும் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன காய் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட போகிறேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக. இது பார்த்திங்கனாக்கா ஒரு செட்டிநாடு ஸ்டைல் கூட சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இது காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா வதக்க விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் வதங்குறதுக்காக. அடுத்து பார்த்திங்கனாக்கா 2 தக்காளி போட்டுக்கிறேன். நம்ம இதில் புளியெலாம் சேர்த்துக்க போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 தக்காளி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதோடு பார்த்திங்கனாக்கா 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும் அதுக்காக. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வதக்கிக்கலாம். அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அந்த தண்ணியை அதோடையே சேர்த்து இதில் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா காயெல்லாம் வேகணும்ல, அதுக்காக நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடலாம் குழம்பு ரெடி ஆகிறதுக்காக. இப்போ அந்த டயத்துலேயே பார்த்திங்கனாக்கா இந்த சைடு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக குழம்பு கொதிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கனாக்கா, கொஞ்சமாக சோம்பு, அதோட ஒரு கை அளவுக்கு தேங்காய், இதையும் அதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதை அரைச்சி எடுத்து அதோடு இதை சேர்த்துடலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னாக்கா நல்லா ஒரு சூப்பரான வாசனையோட சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புளி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல, ஜஸ்ட் இதை அப்படியே தான் சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணக்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ சூப்பராக இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி அன்னைக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறமா வேப்பிலி அழகாக தோரணம் மாதிரி கட்டியாச்சு. அடுத்து இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஆடி வெள்ளிங்கிறதுனால ஸோ கோயிலுக்கு போகிறதுக்காக பிளான் போட்டிருந்தேன். அதனால சிம்பிளான ரெசிபிஸ் செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, வெங்காய தொக்கு மாதிரி, தக்காளி தொக்கு மாதிரி கொஞ்சமாக செஞ்சுட்டு, இதையே நம்ம தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் செஞ்சேன். ஸோ அதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. அடுத்து சாதம், இது எல்லாமே செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா தோசை ஊற்றணும். ஸோ அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து கோயிலுக்கு ரெடி ஆகியாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா வேளச்சேரியில் இருக்க ஒரு முத்துமாரியம்மன் கோவில் தான்.
ரொம்பவே ஒரு சிறப்பான கோவில்னு சொல்லலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். போயிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.